வான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி, அம்மு 3 பேரும் சேர்ந்து வாழ்கிறத பார்க்குறதுக்கு யாரெல்லாம் ஆவலா வெயிட் பண்ணுறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி அம்மு மேலே என்னதான் பாசமாக இருந்தாலும் விஜய் மேலே இன்னும் வெறுப்பாக தான் இருக்கிறாங்க. இங்கே சாரதா அம்முவை வீட்டுக்கு கூட்டு வந்ததும் அம்மு காவேரி கிட்ட போயிட்டு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே காவேரி, என்ன அம்மு திடீர்னு எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாட்டிக்கிட்ட சொன்னேன், பாட்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொன்னதும், சரி அம்மு, மறுபடியும் நீ எங்கள் ஸ்கூலுக்கே வந்துடுவல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலுக்கு மட்டும்தான் மிஸ் வருவேன். நீங்கள் தானே அங்கே டீச்சராக இருக்கீங்க. வேறு எந்த ஸ்கூலுக்கு போனாலும் வேறு யாராவது எல்லாம் டீச்சராக இருப்பாங்க. எனக்கு வேறு ஸ்கூலுக்கு போக விருப்பமே இல்லை. அப்பா தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் மிஸ் அப்பா கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? அதனால தான் அப்பா என்னை வேறு ஸ்கூலுக்கு சேர்த்து விடணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. நீங்கள் பேசாமல் அப்பா கூட சண்டை போடாமல் இருங்க மிஸ். ஏன் உங்களுக்கு அப்பாவை பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த குழந்தை கேட்குது. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, பாருடா, இதுக்கான பதில் எனக்கு தெரியலை. உங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிறதும் எனக்கு பிடிக்கல, அதனால தான் என்னமோ அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன மட்டும் பிடிச்சிருக்கு மிஸ், ஆனால் எங்கள் அப்பாவை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு இங்கே அந்த குழந்தை மறுபடியும் கேட்குது. உடனே ஒன்று எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குடா, நீ இல்லாமல் எனக்கு கிளாஸே ஓடலை தெரியுமா, உன்னை ரொம்ப நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே அம்மா இருந்துக்கிட்டு, நிஜமாவா மிஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாண்டா, 2 நாளாக நீ வரவே இல்லையா கிளாஸ்க்கு, ஒன்றை தான் நீ உட்காந்துருந்த சேரை தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அம்மு வரல ஏன்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி சொன்னதும், அம்மு நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் மிஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவாடா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் காவேரி மிஸ்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அப்பா கிட்ட சொன்னேன், ஆனால் அப்பா கேட்கவே இல்லை. நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, என்னை கிளப்பியும் விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறாங்க. உடனேவும் சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு காவேரி கிளம்பி ப்ரெஷ்ஷப் ஆகுறதுக்காக போகிறாங்க. உடனே நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போவேன்ல பாட்டி அப்படின்ட்டு கேட்குறாங்க. மிஸ்ஸோட ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்டதும் சாரதா வந்துட்டு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாம்டா, நானே உன்னை ஸ்கூலில் போய் விடுறேன் அப்படின்னு சாரதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிவின், யமுனா, கங்கா, சாரதா 4 பேரும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிவின் இருந்துட்டு, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி காவேரி பார்த்த மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு உண்மையை சொல்கிறதான் அத்தை, வேற என்ன சொன்னாலும் தப்பாகிடும், நம்ம பேசாமல் உண்மையை சொல்லிடலாம், அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆமாம் ஆமாம் நிவின் சொல்கிறதான் கரெக்டுமா அப்படின்னு கங்காவும் சொன்னதும், நிவின் நானே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு காவேரிக்கு ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பற்றியும் குழந்தை பற்றியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாமே, நீங்கள் ஏன் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்ட்டு அந்த மாப்பிள்ளை வந்து கேட்குறாங்க. இல்லை, இது கல்யாணம் வரைக்கும் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அதான் இப்போ சொல்லலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அப்படி சொல்லி நிவின் சொன்னதும், சரிங்க சார், உங்கள் நிலைமை எங்களுக்கு புரியுது, அதனால தான் நீங்கள் எல்லோரும் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்தீங்கன்னு இப்போ தான் தெரியுது. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உண்மையை சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லி இந்த கல்யாணம் நிப்பாட்டினேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிக்காத மாதிரியே நான் காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்கிறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இங்கே அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டு, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரியை திட்டுறாங்க. உடனேவும் இங்கே காவேரிக்கு கோபமாக வருது. இங்கே பாருங்க, என்ன காரணம்னு தெரியாமல் யார் என்ன சொன்னாலும் அப்படியே என்னை நம்புறல, ஒன்றை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இப்போ கிளம்பி போயிடு, நாளைக்கு இதே மாதிரி தான் யாராவது ஏதாவது சொன்னால் என்னை சந்தேகப்பட்டுட்டே இருப்பேன், ஒன்றை மாதிரி பையனை நான் இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், கிளம்பி போகிறீங்களா தயவு செஞ்சு அப்படின்ட்டு காவேரி திட்டி விட்டுறாங்க. சரி எப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் பெருமூச்சு விடுறாங்க. ஏன்னா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமேனு ரொம்ப எல்லாரும் வருத்தத்தில் இருந்தாங்க. இந்த நேரத்தில் எப்படியும் இந்த கல்யாணம் நின்றுச்சு. உடனே காவேரிக்கு செம கோபமாக இருக்குது விஜய் மேலே. இதுக்கெல்லாம் காரணம் விஜயாக தான் இருக்கும், விஜய் தான் என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லியிருப்பாருன்னு நினச்சிட்டே இருக்காங்க. இங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வழியிலே விஜய் மீட் பண்ணுறாங்க. விஜய்க்கு அது வரைக்கும் தெரியாமல் இருக்குது காவேரி கல்யாணம் நின்று போனது. இப்போ காவேரி சொன்னது விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. ஓ, உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அதான் மிஸ், என்ன தவிர வேறு ஒருத்தனும் உங்களை சமாளிக்கவே முடியாது மிஸ், நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கிட்ட விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் என்ன தப்பாக அந்த ஆள்கிட்ட போட்டு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. உங்களோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களை கல்யாணம் பண்ணால் அவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அவன் யோசித்து பார்த்துருப்பான், அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போதும், உங்களால் தான் எல்லாமே நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் நினைக்கிறது மட்டும் நடக்காது அப்படின்னு காவேரி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரின்ட்டு விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கல்யாணம் நின்று போனதில். சரின்ட்டு காவேரி கோபமாக இருக்காங்க. வீட்டுக்கு வர்றாங்க. அம்மு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறாங்க வீட்டில். அப்போ விஜய் வந்து அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது காவேரி அவ்வளோ கோவமாக விஜய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு வர மாட்டேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு,
என்ன நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களே மிஸ் கேட்டால் என்ன ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கு வரோன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நானும் என் ஸ்டூடெண்ட்டோட மிஸ் வீட்டுக்கு வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க மிஸ்ஸோட வீட்டுக்கு ஸ்டூடெண்ட்டோட அம்மாலாம் என் வீட்டுக்கு வந்துக்கிட்டா இருக்காங்க அப்படின்ட்டு இங்க காவேரி கேட்டுட்ருக்காங்க. இதே கேள்வி தான் நானும் உங்ககிட்ட கேட்டேன். அம்மு ஸ்பெஷல்னுங்க. அதே மாதிரியே தான் மிஸ் எனக்கு நீங்கள் ஸ்பெஷல் அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவரோட பெரிய தொல்லையாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் அப்படின்ட்டு இங்கே காவேரிக்கு கடுப்பாக இருக்குது. மறுபடியும் உள்ளே போயிட்டு அந்த டைரியை படிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறேங்க. அப்போ காவேரி எப்போ பார்த்தாலும் இந்த டைரியை படிக்கும் போதெல்லாம் ஏதாவது இடைஞ்சலாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போனாச்சும் அந்த டைரியை படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைரியை போய் படிக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் நம்ம கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கணும். அப்போ தான் அவரோட கேரக்டர் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவர் நடந்துக்கிற விதமே சரியில்லை. அவர் ஒய்ஃப் கிட்ட ஃபுல்லாக போலியான வாக்குறுதியாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படியெல்லாம் இருக்கிறாரு அப்படின்ட்டு காவேரிக்கு விஜய் மேலே அவ்வளோ கடுப்பு இருக்குது. ஆனாலும் அந்த டைரியில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காவேரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க காவேரி உனக்கு ரொம்ப முருகன்னா பிடிக்கல, நீ எப்போவுமே கழுத்தில் ஒரு பிளாக் கலரில் டாலர் போட்டிருப்பியே, அது இனிமேல் வேண்டாம்னு சொல்லி தான் உனக்காக நான் இந்த தங்கத்திலான முருகன் டாலரும் செயினும் வாங்கி வச்சேன். ஆனால் அதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசையாக வெயிட் பண்ணால் அதுக்குள்ளேயும் என்னென்னமோ நடந்துருச்சு. என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியோ ஆனால் உங்க கூட நான் இருக்கிற மாதிரி நடந்துருச்சு. அதுக்கடுத்து நீயே உண்மையை உங்கள் வீட்டில் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் ஒவ்வொரு வரியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க காவேரி. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா? இவர் அவ்வளோ தூரம் அவங்க ஒய்ஃபை லவ் பண்ணியிருக்கிறாரு. அவங்களும் இவர் எடுத்தெறிஞ்சு பேசின போதெல்லாம் இவர் தான் அவங்கள சமாதானப்படுத்துகிறேன்னு வீட்டுக்கு முன்னாடிலாம் நின்றுருக்காரு. ஆனால் அப்படி ஒரு லவ் அவங்க மேலே இருந்திருக்குது. அப்படி இருந்தும் எப்படி என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, அதான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே சரி, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணதா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இவர் நம்மளோட பர்த்டேக்கும் ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுத்தாரு. அதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கவே இல்லை இது வரைக்கும். அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போ ஓப்பன் பண்ணால் அதுலேயும் ஒரு முருகன் டாலரும் செயினும் இருக்குது. அதை பார்த்துட்டு காவேரிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஓ, இது கிஃப்ட்டு தான் எனக்கும் கொடுத்துருக்காரு. அவங்க ஒய்ஃபுக்கு கொடுத்ததே எனக்கும் கொடுத்துருக்காரு. எதுக்காக இப்படி கொடுத்துருக்காருன்னு தெரியலையே. இதே வேலையை தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பார் போலுக்க. இன்னும் எத்தனை பேரை தான் இப்படி ஏமாத்துறாரோ அப்படின்ட்டு காவேரி விஜய் மேலே நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த டாலர் எங்கேயோ பார்த்துருக்கேனே, நான் இதுக்கு முன்னாடி இது போட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசித்துட்டு இருக்காங்க. உடனேவும் அதை பார்த்துட்டே இருக்கும்போது சாரதா வந்துடுறாங்க. என்னடி கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மாவோட அப்பா தான் இது என்னுடைய பர்த்டேக்கு கிஃப்டாக பண்ணாங்களே அதுதான் இது அப்படின்னு சொன்னதும், முருகன் டாலர்டி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே சாரதா, நான் ஒன்றும் சொல்லலை அவர்கிட்ட, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்லாமல் எப்படிமா அவர் இந்த கிஃப்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே இங்கே பாருடி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சாரதா சொன்னதும், சம்திங் ராங், ஏதோ இருக்குது இந்த டாலருக்கு அவர் டைரியில் எழுதுனதுக்கு எல்லாம் ஒரு ஏதோ கனெக்ஷன் இருக்குது, ஏன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காவேரி அந்த டாலரே பார்த்துட்டு இருக்காங்க. இது சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.